நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நம்மை வழி நடத்தி செல்லும்படியாய், இந்த ஆராதனை கர்த்தர் முழுவதுமாய் நடத்தி செல்லும்படியாய் அவருடைய திருக்கரத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். எல்லாரும் தேவனுடைய பிரசனத்தில் எழுந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவேற்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வோடு கூட பிதாவையுமே ஆராதிக்கிறோம். இயேசுவிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவேற்போம். வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தர் நமக்காய் மகிமையான காரியங்களை செய்யும்படியாயும் ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்ப்போம். தொடர்ந்து அவரை நம்மை நடத்தி செல்லும்படியாய் அவருடைய திருக்கரத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காய் தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தி செல்லும்படியாய் எல்லாரும் ஒருமனப்படுவோம். சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காய் வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாயும் அருமையான தம்பி உதயகுமார் வந்து செபிக்கும்படியாய் தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தி செல்லும்படியாய் அருமையான தம்பி செபிப்பார்கள். ஒரு கூட இணைந்து நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய சமூகத்தில் கத்தாவே ஆண்டவர் நாங்கள் எல்லாம் இணைந்து கத்தாவே ஆண்டவருடைய ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் இந்த இடத்துல கூட செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவீராக தகப்பனே. தடைகள் எல்லாம் மாற்றுகிறார் தகப்பனே. கத்தாவே ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவ பிரசன்னம் கத்தாவே ஆண்டவரை அளவில்லாமல் ஆண்டவரை எங்களை நிரப்பும்படி செபிக்கிறோம் தகப்பனே. சிறியோர் முதல் பெரியோர் வரையில் என் தேவ பிரசன்னம் கத்தாவே ஆண்டவரே எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நிரப்பும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாடல் வேலை, ஆராதனை வேலை, கத்தாவே செய்தி பகுதி என் தேவ கரம் ஆண்டவரே நிரப்பும்படி செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவரையும் தேவ கரம் ஆண்டவரை நடத்தும்படி செபிக்கிறோம் தகப்பனே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுவதாக தகப்பனே. என் தேவ ஆவியானவர் கத்தாவை தொடர்ந்து நடத்துவாராக தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதத்தை எடுத்துக்கொள்கிறோம். சங்கீதம் 20வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். அருமையான சகோதரன் சிம்சன் வந்து உதவி செய்ய முடியாது. சங்கீதம் 20வது சங்கீதத்தை மாறி மாறி வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 20வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 20. ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவன் நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உதவி ஆராதித்தார். நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்கதன பணியை பிரமையாக ஏற்றுக்கொள்வாராக. அவர்.
நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம் அதிசயம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் தலைமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எனவே அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாம் வந்து இருக்கிறோம். தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் என்று சொன்னால் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆதரிக்கக்கூடிய ஆண்டவர். எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு இம்மட்டும் என்னை ஆதரித்தார், என்னை நடத்தினார் என்று சொல்லி எத்தனை பேர் அவருடைய நாமத்தை மாத்திரம் கரத்தை தட்டி மகிமைப்படுத்த எத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அவருடைய நாமத்தை குறித்து எப்பொழுதும் மேன்மை பாராட்டுவோம். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளாய் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம்? கரத்தை உற்சாகத்தோடு கூட தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்குமாய் ஆண்டவருடைய நாமத்தினால இன்றைக்குமாய் துதி ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல முன்பாய் அருமையான பாஸ்டரை குறித்து நாம் கடைசியில் சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய அருமையான பாஸ்டர் நியூட்டன் தினகரன் தான் நம்மளுக்கு துதி ஆராதனையை ஆண்டவருடைய பிரசனத்தோடு கூட நடத்தி பின்பாய்க்கத்துடைய வார்த்தையும் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க என்று சொன்ன நல்ல ஒரு ஆராதனை வீரர் அவர் மத்தியில் இருக்கும் பொழுது அவர்களை பயன்படுத்தி நாம் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தமாக இருந்தபடியால் கர்த்தரை தட்டி உற்சாகத்தோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்றது போல ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்தமே. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வழியை Thank you Lord. வழியை ஆமென் கர்த்தருக்கு நாம் கொடுத்திடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வாரே. ஆமென். நம்ம எல்லோருமாக வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. ஆமென் என்று சொல்லி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார்,
victorious life. Amen. புனிதமாய் செயல்படுவார். ஜெயம் தருவார். ஆமென். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார். புனிதமாய் ஜெயம் பெறுவார். காத்திரு மகளே. ஆமென். 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 Yes, 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 yes.
எல்லாவற்றையும் மறந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி எல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆராதிப்போமே. கரங்களை உயர்த்தி அரபலக சதுரமந்துரதுருபு ரகலத அந்நிய பாஷைகளை பேசி லெட்ஸ் ஆமென் ஹalleluya ஆமென் 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 everybody together ஒருமனப்பட்டு ஆமென் glory 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 எல்லாவற்றையும் மறந்து விடுவோமே. ஆமென். வெண்மையானவரே உங்களை நீங்கள மறந்து தேவனை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பரவுதலுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுப்பென்ற சிந்தனையோடு கூட அந்த வெண்மையானவரை நோக்கி மேக ஸ்தம்பத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் பனி போல நம்ம இறங்கி நம்மை உருவாக்க, நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை தேற்ற, நம் தேவைகளை சந்திக்க, நம்மோடு கூட இருக்க, நம்மை விடுவிக்க, ஹalleluya, நம்முடைய தேவைகளை சந்திக்க மனக்குமரலை அவர் அறிந்திருக்கிறாரே, உன் வேதனையை அவர் அறிந்திருக்கிறாரே, உன் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறாரே, உன் ஏமாற்றத்தை அறிந்திருக்கிறாரே, நீ ஏமாந்து போன நிலைமைகளை ஏசப்பா மாற்ற வல்லவராக இருக்கிறாரே, உனக்கு ஒரு மறுவாழ்வை தர வல்லவராக இருக்கிறாரே, உனக்கு ஒரு மறுவாழ்வை தர வந்திருக்கிறாரே. ஹalleluya. ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே. ஆமென். மழையாக பனி போல glory glory ragabalagada rico shato your spirit right now in the name of Jesus. சொல்லுங்க சொல்லுங்க ஆவியே ஆவியே அப்பா இயேசுவே ஊற்றுங்கப்பா அப்படியே பரிசுத்த ஆவியானவரே ஆவியே மனகலகட கொரோ மனகலகட கொரோ சப்பலதியந்தரரபோ யுத்தங்கள் செய்பவரே எனக்காக யோர்தானை பிளந்தவரே. Yes, yes, my Father, we thank you, Holy Spirit. பெருமழையாய் பிரவேசித்து ஆமென். Oh, yes, 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 yes. உள்ளங்கை மேகமே லக்குரோ லக்கலக புஷ்பன குரோப்போ ஆமென். பனி போல பெய்யும் பரிசுத்தரே பொழிங்கப்பா பொழிங்க அபிஷேகத்தை ஒவ்வொரு நாடின் நரம்பு எலும்புகளுக்குள்ளாக இந்த அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றுவதாக ஊற்றப்படுவதாக. Pour out your spirit upon everybody right now in the name of Jesus. வறண்ட நீலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே. வறண்டு போன என் வாழ்க்கை, கைவிடப்பட்ட என் வாழ்க்கை, வறண்டு போன நிலைமை, வறண்டு போன என் வருமானம், வறண்டு போன என் குடும்பம், மாற்ற வல்லவராக இருக்கிறீங்க. You're able to change a mighty God. Hallelujah. காணி தரும்
ஆமென். நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்துல, ஒவ்வொரு நாடி நரம்பு எலும்புகளுக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்தவர்களாக ஆமென். எல்லாவற்றையும் மறந்து glory to God. ஆவியே, மழையாக பொழியும் இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஏசப்பா, ஏசப்பா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீரே. சொல்லுங்களேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோருமாய் சேர்ந்து ரோய் எல்ரோய். ஆமென். நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை காக்கிற இம்மானுவேலரே, என்னை வழி நடத்துகிற இம்மானுவேலரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேசத்தை விட்டு தேசம் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு உறவே நீங்க தான் ஆண்டவரே. என் உறவே, என் உயிரே நீதானே ஏசையா. ஓ ஹalleluya. என் ஆமென். எல்லோரும் பற்றி எல்லாவற்றையும் மறந்து தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டு அவர் நடத்துவாரே. ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya. 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 உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. பா, இந்த தேசத்துல நீங்க தான் எங்களுக்கு அப்பா. உம்மை
பாதி உண்டு பண்ணுகிறவர், அவாந்திர வெளியிலே தகப்பனே நீரூற்றை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறீரே. கசந்து போன என் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறீரே. ஆமென். ஓ ரபலக சத்துருமோ. ஆமென். நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறே. உள்ளுள்ள இடங்களில் மீட்டிடுவே. நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறே. நீங்க போதும். ஆமென். ஆமென். Praise you, we praise. We praise, we praise. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு உம்மை விட்ட யாரோ இல்லையே செய்யா. உம்மை விட்ட யாரோ இல்லையே செய்யா. யாரும் இல்லையே. அல்லேலூயா. யாரும் இல்லை என்று ஆண்டவரே இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்றி என்னோடு கூட இருக்கிறவர் நீர் இருக்கிறவராக இருக்கிறீரே. இருக்கிறவராக இருக்கிறீரே. ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை போல ஒருவரும் இல்லையே. உம்மை போல ஒருவரும் இல்லையே. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி மன கவலைகளை எல்லாம் அகற்றி ஆமென் உன் தனிமையை எல்லாம் மாற்றக்கூடியவர் தேவ ஆவியானவரே. ஆமென். மனதார 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 மறவாமல் நினைத்த தேவன் எபினேசர். ஹalleluya. மனகலதியா தடாகா சதுலமா துரபோ மலகலதியா கரபோலதா ஷகபலதியந்தரலரபோ. ஒருமனமாய் 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 ஆமென் துதிக்கிறோம். எல்லாருமாய் சேர்ந்து எல்லாவற்றையும் மறந்து விசேஷ விதத்துல கண்களை மூடி ஒருவரும் பார்க்க வேண்டாம். பாட்டு தெரியலோட பிரச்சனை கிடையாது. கண்ணை மூடி காதார கேளுங்க. ஹalleluya. அபிஷேகத்தின் வார்த்தை பாடல்களின் வரி உன் உள்ளத்தை தொடுவதாக. உன்னுடைய மனது உறக்கத்தை ஆமென் கண்ணீரை துடைப்பாராக. ஆமென். ஹalleluya. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக. எஸ் 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 எஸ். இன்னொரு முறை கூட துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. பரலோகமே துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே என் வாழ்க்கையில நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. ஆமென். பரலோகமே Jesus we praise. ஆமென் ஆமென் ஆமென். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்.
ஆவியானவர் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு நாடி நரம்பு எலும்புகளுக்குள்ளாக அவர் இறங்கி பயங்கரமான காரியங்களை கிரியைகளை பலத்த ஒரு காற்றை நம்முடைய வாழ்க்கையில ஆமென் அனுப்பி எல்லா விதமான வேதனைகளை, பிரச்சனைகளை, கண்ணீரை, வியாகுலங்களை, வியாதியை இயேசுவின் நாமத்தில் விலக்குவாராக. எல்லா கட்டுகள் அருந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவ மகிமை இறங்கட்டும். தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. Receive in the name of Jesus. Receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சகலவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்களேன். தேவனாகிய கர்த்தர் ஆமென் ஜீவன் தரும், அது பரிபூர்ணமடை வந்தென்று சொல்லியிருக்கிறாரே. நம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். பரிபூர்ணத்தை நோக்கி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை, பரிபூர்ணமான சுகத்தை, பரிபூர்ணமான சமாதானத்தை, பரிபூர்ணமான வாழ்வை பெற்றுக்கொள்வோமே. பரிபூர்ணமாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோமே. எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் receive it in fullness in the name of Jesus. தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கவே நம்முடைய கேட்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமே. கரங்களை உற்சாகமாய் தட்டி Holy Spirit. ஹalleluya. கரத்தை தட்டி மீண்டுமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆண்டவர் இயேசு நல்லவர். இந்த நாளில் அவரை நோக்கி பார்க்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை உட்காரலாம். Thank you Lord Jesus. Hallelujah. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இன்றைக்குமாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய உண்மை நம்மை தாங்குகிற உண்மை, அவருடைய உண்மை நம்மை வழி நடத்துகிறது. எனவே அவரே நம்மை நடத்தி செல்கிறார். ஆண்டவர் இயேசு நல்லவர். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசு நல்லவராக இருக்கிறார்? ஹல்லேலூயா. அவரே நமக்கு நல்லவர். இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தசம பாகங்களை காணிக்கையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் படைப்போம். உற்சாகத்தோடு கூட கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். அதற்காக நம்முடைய அருமையான சகோதரன் ஜெயசேரன் வந்து ஜெபிக்கும்படியாய், காணிக்கைகளுக்காய், தசமாளுக்காய் அருமையான சகோதரர் ஜெபிப்பார்கள். அவரு கூட இணைந்து நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். கண்களை மூடுவோம். அன்புள்ள இயேசப்பா, அந்த அருமையான இரவேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல எங்களோடு கூட இருக்கிறீங்களே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபையின்படி எங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. இதை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது 30, 60, 100 ஆண்டவருடைய ராஜ்ய எல்லையை விரிவாக்குறதுக்கு உபயோகப்படுத்துறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதன் மூலமாய் அநேக ஊழியர்கள் தாங்கப்படுகிறார்கள் ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் தாங்கப்படுகிறதப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க அப்பா, என்னை சோதித்து பார், நான் உன்னை என்னிடத்திலே கொண்டு வரும்பொழுது உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்க முடியாத பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் வேலையை கொடுத்து இந்த இடத்துல உயர்த்தி அப்பா கொண்டு வர உதவிக்கு ஒரு கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் அதை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உற்சாகத்தோடு கூட கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் நாம் கொடுக்கிறோம். இந்த சபையில் நம்முடைய அருமையான தலைமை போதகர் பாஸ்டர் தில்குமார் ஐயா அவர்கள் நிறுவி அது மூலமான அற்புதமான ஊழியங்கள் நடைபெறுகிறது. நம்முடைய சொந்த தேசங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற 18 ஊழியர்கள் உண்டு இந்தியாவில், இலங்கையில். அது மாத்திரமல்ல, இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட 5 குடும்பங்களை முழுவதுமாய் தாங்குகிறோம். உற்சாகத்தோடு கூட கொடுப்போம். அது மாத்திரமல்ல, 10 பிள்ளைகளை நம்முடைய சபையின் சார்பாக நாம் படிக்க வைக்கிறோம். எனவே ஆண்டவருடைய நாமத்தினால நாம் கொடுக்கிற எல்லா தசமாவங்களை வைத்து இந்த ஆராதனை நடைபெறுகிறது. எனவே உற்சாகத்தோடு கூட கொடுப்போம். நம்முடைய சனிக்கிழமை ஆராதனையானது இப்படி வெள்ளிக்கிழமை மாற்றப்பட்டு முன்னாடி துபாய் ஸ்காலர்ஸ் என்கிற ஸ்கூலில் வைத்து நடைபெற்றது. இப்பொழுது இதே ட்ரினிட்டி காம்பவுண்டில் F3, இது நம்ம டோருக்கு வெளியே போகும்போது ரைட் சைடில் இருக்கிற முதல் டோர் F3 ஹாலில் வைத்து ஒரு வெள்ளிக்கிழமை 8 மணிலேருந்து சரியாக ஆரம்பித்து நடக்கிறது. அந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்கு சரியாக 8:30 மணிலேருந்து
ஆண்டவருடைய ஆலய ஆராதனை நடைபெறுகிறது. வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நம்மை நடத்தி செல்வார். இந்த உற்சாகத்தோடு கூட கொடுப்போம். ஆண்டவருடைய நாமத்தினால ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் யாராவது புதிதாக வந்திருக்கிறீங்களா? உங்களை வாழ்த்தி வரவேற்கும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். புதிய ஆத்துமாக்கள் யாராவது வந்திருக்காங்களா? கருத்தை தட்டி அருமையான சகோதரருக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அருமையான சகோதரிகளுக்காய், பிள்ளைகளுக்காய், அருமையான சகோதரருக்காய் உற்சாகத்தோடு கூட எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர்களுக்கு நேராக கரத்தை வைத்துங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கொண்டு வந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இயேசுவே உம்முடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன நோக்கத்தோடு கூட இந்த இடத்துல வந்தாங்களோ அந்த நோக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் சரியாய் செய்து அவர்களை நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இவர்கள் வருவதற்கு காரணமாக இந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். தொடர்ந்து கிருபை தாங்கட்டும். உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் மூடிக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே இவர்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்காருங்க. உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காய் ஆண்டவர் இயேசு செய்வார். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமாய் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தினால இந்த இடத்துல நாம் கூடி வந்து இருக்கிறோம். அருமையான நம்ம நல்ல ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பை அருமையான பாஸ்டர் மூலமாய் ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏறெடுக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. அவருடைய இரக்கத்துக்கு நன்றி. இந்த நாளில் மீண்டுமா எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மளோடு கூட இருக்கும்படியாக அவருடைய திருக்கரத்தில் முழுதுமாய் அர்ப்பணித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து அருமையான பாஸ்டர் நியூட்டன் தினகரனை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்க ஆண்டவருடைய கிருபையினால் நம்மை ஆண்டவருடைய நமக்கு புதிதானவர்கள் அல்ல என்று சொன்னால் கேஆர்சி மினிஸ்ட்ரிஸோடு கூட இணைக்கப்பட்ட பாஸ்டர் தில்குமார் ஐயாவுக்கு 2005க்கு முன்பாக இருந்து அவங்க அந்த மினிஸ்ட்ரியோடு கூட இணைக்கப்பட்ட உத்தமமான தேவனுடைய ஊழியக்காரர். ஆண்டவருடைய நாமத்தினால அவங்க நல்ல ஒரு அவங்களை சொல்ல வேண்டுமென்று சொன்னால் அவங்களை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய தேவனுடைய ஒரு பாத்திரமாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால மற்ற ஒரு காரியத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும் சொன்னால் பணத்துக்காக ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் இல்லைன்னு சொன்னால் அவங்க அப்பேற்பட்ட எந்த இதனாலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி அப்படியே உண்மையை உள்ளதுபடியாய் போதிக்கக்கூடிய உத்தமமான தேவனுடைய ஊழியக்காரர். இப்படியா ஒரு சின்ன ஒரு இது சொன்னால் உங்களுக்கு தெரியணும். அவங்க எதற்கு பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடியவர் அல்ல என்று சொல்லுகிறேன்னு சொன்னால் எனக்கு நன்றாய் தெரியும். அவங்க மகளுடைய திருமணத்துக்கு எனக்கு கார்டு அனுப்பலை. எனக்கு ஒரு வருத்தம் என்ன சொன்னால் நாங்கள் ரெண்டு மிகவும் எப்போ பழக ஆரம்பித்தோமோ கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாய் மிகவும் அந்த ஒரு பழக்கம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு உங்கள் மேலே ஒரு சின்ன வாட்ஸ்அப்பில் தான் இந்தியாவில் ஒரு சின்ன வருத்தம் இங்கே துபாய் வரேன்னு சொன்னோடனே நான் சொன்னேன் உங்களுக்கு என் மேலே உங்களுக்கு உங்கள் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டுன்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க என்னையா தைரியமாக சொல்லுங்கள் அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்னேன் உங்கள் திருமணத்துக்கு நீ அழைக்கலையே வர முடியாது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சின்ன கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா நான் கூப்பிட்ருப்பேன், நான் அட்லீஸ்ட் ப்ரேயர் பண்ணியிருப்பேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ சொன்னாங்க உள்ளதே சொன்னாங்க. அது எனக்கும் ஆத்மாவில் அது உறுதியாகப்பட்ட சொன்னால் அவங்க அப்பேற்பட்ட ஊழியக்காரர்னு சொல்லி அவளை வச்சுட்டு சொல்லுகிறேன்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். உள்ளதை உள்ளபடியாக சொல்லக்கூடிய தேவனுடைய. அப்போ சொன்னாங்க நீங்கள் அனுப்புன கார்டு அனுப்புனா நீங்கள் வர முடியாட்டிலும் காசு அனுப்புன்னு சொல்லி நினைப்பீங்க. காசுக்காக வேண்டி ஏதோ அனுப்பிட்டேன்னு சொல்லி என்னையை தப்பாக நினச்ச கூட நீங்கள் அப்படி சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டு எனக்கு தெரியும். அவங்க அதனால தான் அனுப்பலைன்னு சொல்லி அப்பேற்பட்ட பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் நன்றாய் தெரியும். எனவே நம்மளோடு கூட இணைந்திருக்கிற கேஆர்சி மினிஸ்ட்ரிஸோடு கூட இணைந்திருக்கிற தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தமமான தேவனுடைய பாத்திரம் மாத்திரமல்ல, மலேசியாவிலையும் இந்தியாவிலையும் அதே போல் யூஎஸ்லேயும் தேவனால் அருமையாய் பயன்படுத்தக்கூடிய தேவனுடைய பாத்திரம். அவங்களுக்கு குறித்து நல்ல ஒழுக்கத்தில் பிள்ளைகளை வளர்க்கவும் நல்ல ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் அவர்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி. இப்போ அவங்க போதுக்கு முன்னாடி சொன்னேன் ஆவியானவர் உங்களுக்கு என்ன லீடு இந்த சர்ச்சைக்கு பண்ண நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையாய் கொடுங்க என்று சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னால் அன்றைக்கு நான் சொன்னேன் அந்த கடன் இல்லாமல் வாழுது எப்படின்னு சொல்லி. ஆனால் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அது பொதுவாக இருக்கணும். அதனால்
அவங்க எப்படி லீட் பண்ணுவாங்களோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் லீட் பண்ணால் வருகிற வெள்ளிக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை நமக்காய் கொடுப்பாங்க. எனவே எதில் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆராதனை டிஃப்ரெண்ட் க்ரௌடு எனக்கு நல்லா தெரியும். அதே போல் வெள்ளிக்கிழமை வருகிற க்ரௌடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. என்ன சொன்னால் நம்ம எல்லோரும் என்ன சொன்னாங்க, இன்றைக்கு சில பேருக்கு வசதி, சில பேருக்கு வெள்ளிக்கிழமை வசதி. அதனால் யாரையும் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி நான் கம்பல் பண்ணது கிடையாது. நான் சொல்வது 2 ஆராதனைக்கு வந்தால் நலமாக இருக்கும். என்ன சொன்னால் 2 ஆராதனையிலும் கர்த்தர் எங்கள் மூலமாக பேசுவது, வேறு வார்த்தைகளை கொடுக்குற. வெள்ளிக்கிழமை அப்படி டிபிக்கலாக இங்கே கொடுக்கறது கிடையாது. சில பேர் இங்கே வருகிறவர்களுக்கு 2 சபைக்கும் வருவர்களுக்கு தெரியும் சொன்னால், ரெண்டும் பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை கொண்டு வருகிறோம். எனவே ஆராதனை அதே போல் தான், 2 ஆராதனையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனவே 2 ஆராதனையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சபையினுடைய ஊழியக்காரர் இருப்பதனால நான் உங்களோட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வர முடியாட்டிலும் பரவாயில்ல, ஆனால் எந்த ஒரு ஆராதனையிலுமாவது நீங்கள் நிச்சயமாய் கலந்து கொள்ளணும் என்று சொல்லலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நம் அனுதினம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் எப்படி அப்போஸ்தலர் தரித்திருந்தார்களோ அதே போல் தரித்திருக்க முடியாவிட்டாலும் ஒரு ஆராதனையில் அட்லீஸ்ட்டு கலந்து கொள்ளுங்க. 2 ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது போதராகிய என்னுடைய ஆவல். வந்தால் நல்லது, ஆனாலும் நிச்சயமாக ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தேவனுடைய பிரசனத்தில் எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாய் அருமையான பாஸ்டர் நியூட்டன் தினகரன் அவர்களை கரந்தட்டி எல்லாரும் ஒருமனப்பட்டு வரவேற்போம். God bless you. Thank you. உட்காருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. என்ன ஒரு ஆச்சரியம்னா, எல்லாம் புதுமுகங்கள் தான். சிஸ்டர் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். வெள்ளிக்கிழமை பார்த்தேன், நம்ம லின்கன் பிரதர். ரைட், ஓகே, ரைட், ஓகே. க்ளோரி டு காட். ஒரு சிலர் தவிர எல்லாம் புதுமுகங்கள். வெரி ஹாப்பி டு see. உண்மையாகவே ஊழியமுடைய பெருக்கம், ஊழியமுடைய வளர்ச்சி என்பது அதுதான். இருக்கிறவர்களே இருப்பதை விட இன்னும் ஆட்கள் வந்து சேர்வது. உண்மையாகவே முகஸ்துதிக்காக என்னை பற்றி சொல்லிட்டதுனால அவரை பற்றி சொல்லணும்னு இல்லை, தயவுசெய்து அவர் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது கர்த்தருடைய சமூகம். எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் ஜெயக்குமார் அவருடைய குடும்பமாக கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவது பெரிய விஷயம், நல்ல விஷயம். குடும்பமாக ஊழியம் செய்வது என்பது நல்ல விஷயம். சிலருடைய எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, அவங்க குடும்பம் மட்டும் செய்கிறாங்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தக்கூடியவர் என்று நல்லாவே தெரியும். இப்போன்னு இல்லை, ஆரம்ப காலங்களிலிருந்து நான் பார்க்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால கேஆர்சியினுடைய தமிழ் மெயின் சபை இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பத்தில் பாஸ்டர் செல்வராஜ் காலகட்டங்களிலிருந்து இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தேவன் நல்லவர். இந்த சபை தொடர்ந்து நடப்பது என்பது, அதுவும் 2 ஊழியம், வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். வெள்ளிக்கிழமை பார்த்த க்ரௌடு இங்கே காணும். 1-2 பேர் இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றபடி அவர் சொன்ன மாதிரி ஒரு நியூ க்ரௌட் டு see, இட்ஸ் ரியலி அ blessing. பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆகவே 8 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் வருகிறேன். ஏன்னா எனக்கு மலேசியாவில் சபை இருக்கிறதுனால, அந்த சபை நடத்துவதற்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால இங்கே வருவதற்கு எனக்கு உள்ளத்தில் ஆசை, ஆனால் சூழ்நிலைகள் இல்லை வருவதற்கு. எனக்கு ஆசை பிரகாரமாக போவதில்லை. ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கேன், நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. தேவ திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போவது தான் நமக்கு நல்லது. Glory to God. Hallelujah. கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் கண்டிப்பாக நான் பிரசங்கம் பண்ணுவேன், யாரும் கேட்க மாட்டாங்க, அதை ஆமாம் கேட்க மாட்டாங்கன்னு, யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். காரணம்னா, இருப்பதை வைத்து வசனமே சொல்லுகிறது, போதும் என்ற மனமே மிகுந்த, ஆமாம் தேவபக்தி, அதான் மிகுந்த ஆதாயம், அதான் தேவபக்தி அப்படின்னு சொல்லுது பைபிள் சொல்கிறது. ஆதாயமே அதுதான், தேவபக்தியும் அதுதான். எது? போதும் என்ற மனசு. Glory to God. ஆகவே அந்த போதும் என்ற மனசு நமக்கு இருக்கிறதே கிடையாது. அந்த மனநிலைக்குள்ளாக நாம் வருவோமானால், இருக்கிறதை வைத்து நாம் கடன் இல்லாமல், கடன் வாங்காமல் இருக்கிறது. நமக்கு எவ்வளோ 10 ரூபா இருக்கா, அதுக்குரிய செலவுகள், ஆமாம் அதுக்கு கீழே ஒரு 9 ரூபாய்க்கு செலவு பண்ணி 1 ரூபா மிச்சம் பண்ணலாமே என்ற சிந்தனை உள்ளவர்களாக நம்ம வாழணும் சொன்னால், அது கஞ்சத்தனம் மேலே சிக்கனம். ஆமாம், கஞ்சத்தனம் சொன்னால் அதை பற்றி கவலை கிடையாது. யார் உங்களை கஞ்சன்னு சொன்னாலும் டோன்ட் வரி அபவுட் இட். சிக்கனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு 20 ரூபா கொடுக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ணிக்கிங்க. அதுக்காக பணம் வர 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 பெருசாக செலவு பண்ணிட்டு போனோன்னு. அதுக்கப்புறம் ஒரு லெவல் போயிட்ட பிறகு, கொஞ்சம் கீழே வந்த பிறகு, அப்போ தான் கடன் வாங்குறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம், கௌரவத்துக்காக வேண்டிய மாம்சத்தின் கிரிகள். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தனை இல்லாதபடிக்கு பாஸ்டர் கேட்டுக்கொண்டாலும் சுருக்கமாய்,
ஆமாம், பண ஆசை இல்லாதலாய் நடந்து, எபிரேயர் 5:13 சொல்லப்பட்டிருக்குது. பண ஆசை இல்லாதலாய் நடக்கும் பொழுது தான் வேதம் சொல்லுகிறது, அதாவது நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை நம்ம நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, அதை மட்டும் தான் வந்து இதெல்லாம் தந்திரமான வார்த்தைகள். அப்போ கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். பரல லிங்கன் பிரதர் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். பா, பிரைஸ் காட். ஆகவே அந்த மாதிரியான சிந்தனை, அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாதபடிக்கு நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை கைவிடுதல்னா, இப்போ பண ஆசை இல்லாதலாய் நடக்கக்கூடிய அந்த நடத்தை தான் மிகவும் நமக்கு மிக முக்கியமானது. இப்போ அது எனக்கு செய்தி அல்ல, பாஸ்டர் வெள்ளிக்கிழமை கேட்டதுனால அது 2-3 வரிகளாக சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். அல்லேலூயா. நான் எங்கே சென்றாலும் அவனுடைய கிருபையினால தேவ சமூகத்தில் காத்திருந்து தான் நான் வருவது உண்டு. காரணம் என்னவென்றால், மக்கள் தேவனை நம்பி வருகிறார்கள், தேவனுடைய ஸ்தானத்தில் நாங்கள் நிற்கிறோம், தேவனுடைய ஊழியர்கள். ஆகவே எங்களை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் காணப்படும் பொழுது தேவன் உண்மையாகவே பலத்த கிரியைகளை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிகள் அப்பொழுது பெரிய காரியங்களை செய்ய காண்போம். ஆமென், ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் அமர்ந்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்வார். எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஐசாயா சாப்டர் 45 verse 2. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று கேட்கிறோம். இப்படி தாசன் ஆண்டவரே அப்பா பாரத்துடனே நடத்துகிற இந்த சபைக்காக, ஊழியத்துக்காக நன்றி. கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அன்றைக்கு ஆண்டவரே ஆரம்ப காலத்தில் அவர் இடத்துல பார்த்த அந்த ஆத்தும பாரம் இன்று வரை அதை ஆண்டவரே கர்த்தாவை நீடித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாரத்தின் அடிப்படையில் தகப்பனே இந்த சபை வளர்ந்து வருகிற கிருபைக்காக நன்றி. இந்த தமிழ் சபைகள் எல்லாம் ஆண்டவரே வளர்ந்து போவதாக, பெருகுவதாக, இயேசுவின் நாமத்தில் பன்மடங்கு பெருகும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேகங்கள் ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே உடைந்து போன உள்ளங்கள் வந்து சேர்வார்களாக. இடம் கொள்ளாத அளவிற்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தை நிரப்பும்படி கேட்கிறோம். விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே வசனங்களும் எங்களோடு கூட பேசுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை கோணலும் மாணலுமா தான் இருக்குது. எல்லா வாழ்க்கையும் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்ட்ரைட் இன் சென்ஸ், கோணல் என்னன்னா பிரச்சனைகள், அது ஒரு கோணல். தேவனுக்காக வாழ்ந்து போக வேண்டிய அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட நான் தேவனுக்காய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வருகிற வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகள், அது ஒரு கோணல். என்ன தடை? சிலருக்கு பிள்ளை இல்லாத பிரச்சனை. ஆண்டவர் எவ்வளோ நாள் நான் காத்திருக்கிறேன், இன்னும் எனக்கு பிள்ளை கிடைக்கலையே. ஆண்டவருக்கு எவ்வளோ நாள் காத்திருக்கிறேன், இன்னும் எனக்கு திருமணம் நடக்கலையே. வயது ஆய்கொண்டே இருக்கிறது. எனக்கு சின்னவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமாகி விட்டது, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே என்ற ஒரு மனத்தோய்வு, ஒரு சோர்வு ஆண்டவரிடத்தில் சேராதபடிக்கு, தேவனிடத்தில் நாம் வாழாதபடிக்கு காணப்படக்கூடிய நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. இவ்வளோ காலமாக நான் இந்த தேசத்தில் இருக்கிறேன், என்னுடைய வருமானம் இன்னும் கூட்டினது போல இல்லையே, இன்னும் அதே நிலைமையில் என்னுடைய வருமானம் இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாமல் என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது, வரக்கூடிய வருமானம் எனக்கு திகையாமல் போதாத அளவுக்கு காணப்படுகிறது, மிகவும் எளியவளாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டுமே என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து இருப்பது உண்டு. சிலர் இந்த நாட்டுக்கு வந்து, நான் பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கேன், நடுவில் வரமாட்டேன். இப்போ தொடர்ந்து 8 வருஷமா வரல. அதனால நிறைய பேருடைய மனநிலைகளும் அவர்கள் வந்து சொல்வதை நான் கேட்டிருக்கேன் காதார. சொல்லுவாங்க, பாஸ்டர் ஊரை விட்டு வந்து 5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஊருக்கு போக முடியாமல் இங்கே இருக்கிறேன், வருமானம் பத்தல. சரி சொல்லுவாங்க, நான் வந்து 2-3 வருஷம் ஆச்சு, வாங்கிட்டு வந்த கடனை இன்னும் தீர்க்காதபடிக்கு கடனை தீர்க்க வேணும்னு சொல்லி இன்னும் இரவும் பகலுமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சபைக்கு வருவதற்கு கூட முடியாத அளவுக்கு ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறேன். வேதனையாக இருக்கிறது. ஆண்டவர் கைவிட்ட நிலைமை போல் இருக்கிறது. அன்பு தேவச்சனமே, வேதம் சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய்
உன் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு இப்படியாக இருக்கலாம், ஆண்டவர் நல்லா தான் தேடிட்டு இருந்தேன், சில தவறுகள் நிமித்தமாக எனக்குள்ள மாம்சத்தின் எண்ணங்கள், சோர்வுகள் வந்து விட்டது, ஏமாற்றங்கள் வந்திருக்கிறது, நான் ஏமாந்திருக்கிறேன் வாழ்க்கையில, எதையோ நினைச்சு வாழ்க்கையை நடத்தி கொண்டு சென்றேன், எதையோ நினைச்சு எதிர்பார்ப்பு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தேன், ஏதோ ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நான் காத்து கொண்டிருந்தேன், ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை. தோல்வியும் ஏமாற்றமும் துக்கமும் தூக்கமில்லாத இரவுகளும் தனிமையும் வேதனையும் பயங்களும் தானே எனக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு விமர்சனத்தை கொடுப்பாரா? எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா? எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பாரா? நான் சொல்லுகிறேன், நான் வந்து 8 ஆண்டு காலத்துக்கு பிறகு வருகிறேன். நான் திரும்பவும் இந்த தேசத்துக்கு வருவேனா என்று சொல்லி கூட எனக்கு எண்ணமில்லை. திடீரென்று நம்முடைய கேஆர்சி இருக்கிற முக்கியமான சகோதரர் அவர் சொன்னார், பாஸ்டர் என் பேரை சொல்லாதீங்க, எனக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க. அப்படி நிறைய ஊழியங்களை பார்த்த பொழுது சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை அழைத்ததுக்காக, விசா டிக்கெட்டு எல்லாம் உங்களுக்கு தங்குவதற்கு எல்லாம் செலவு நான் பார்த்துக்கொள்கிறேன், இந்த தேசத்துக்கு நீங்கள் வர வேண்டும், காரணம் உங்களை கொண்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், குடும்பத்துக்கு நன்மை செய்த எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு கர்த்தரை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு, ஆகவே நான் அழைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு 8 is a new beginning. என்னை அழைத்தவரே சொன்னார், 8வது பாஸ்டர் தில் அடிக்கடியாக சொல்வது உண்டு, 7 பரிபூர்ணம், 8 புதிய துவக்கம். எனக்கே ஆண்டவர் இந்த தேசத்துக்கு மீண்டும் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாக ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த செய்தியின் முடிவிலே உங்களை எல்லாருக்காக விடுதலைக்காக ஜெபிக்க போகிறேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொன்னேன், பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த செய்தி எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஆங்கில ஆலயத்துக்கு, நம்முடைய மெயின் சர்ச்சுக்கு, பாஸ்டர் தில் நம்முடைய கேஆர்சியுடைய மெயின் சபைக்கு போவதற்காக என்னுடைய நண்பருடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது எனக்குள்ள ரிங்காரமாக இருந்தது. ஜெபித்து கொண்டிருந்தேன் உட்கார்ந்து கொண்டு. அதன் பிறகு வேதத்தை திருப்பி பார்த்த பொழுது இந்த வேத வசனங்கள்லாம் எனக்குள்ள தோன்றினது. அப்போ எனக்குள்ள ஒரு ஏவுதல் இருந்தது, இதை குறித்து பேச வேண்டும்னு சொல்லி. அதே வேளையில் அன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்களே, கடன் வாங்காமல் வாழ்வது எப்படி, நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் அன்றைக்கே சொல்லிட்டேன், நிச்சயமாக யாராலுமே என்ன பண்ண முடியாதுங்க, முடியவே முடியாது. நான் எத்தனை முறை மார்க்கெட்டுக்கு போகும்போது நடந்து போயிருக்கிறேன். கார் இருக்கு, பைக் இருக்கு, சைக்கிள் கூட இருக்கு. நடந்து போகிறது எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. வழியில் பார்க்குற சில நண்பர்கள்லாம், என்ன பாஸ்டர் நடந்து போகிறீங்க, என்ன நடந்து போகிறீங்க, என்ன ஆச்சு, கார் எதை பஞ்சரா, பைக் பஞ்சரா? நம்ம ஆளுங்களுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, அதிகாலையில் எழுந்திரிச்சு நல்ல ட்ராக் ஷூட் போட்டுட்டு பார்க்கு சுற்றி வரதெல்லாம் ஒரு பெருசாக தெரியும். அதுதான் நடக்கிறது. நம்ம நார்மலாக ஒரு மார்க்கெட் போனால், அங்கே எங்கேயாவது போனால் நடந்து போகிறதுக்கு என்ன இல்லை நமக்கு மனசில். அப்படி போனால் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இன்னைக்கு உலகம் எல்லாம் தலைகளை மாறிடுச்சு. இப்போ நடந்து போகிறதுனால காரம் மிச்சம், பெட்ரோலும் மிச்சம், பணமும் மிச்சம், உடலுக்கு ஆரோக்கியம். இதை செய்வீங்களா நீங்க? கஷ்டம். நிறைய பேர் கௌரவத்துக்காக, தற்பெருமைக்காக வாழணும். நடந்து போன ஏதாவது நினைச்சிருவாங்களே, இவனை கஞ்சத்தனமா நடந்து போறானே, யார் என்ன நினைச்சானு. அதுபோல அதனால தான் சொன்னேன், நான் வாழ்ந்த வாழ்க்கை ஸ்டார் ஹோட்டலையும் வாழ தெரியும். இங்க படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரும் ஆண்டவர் கிருபையினால. சிலருக்கு ஏசி இல்லைன்னா தூக்கமே வராது. சிலருக்கு நான்வெஜ் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. மாற்றிக்கொள்ள முடியுமா? மாற்றிக்கொள்ள முடியுமா? மீந்த சாப்பாடை, சோறை யாரும் மறுநாள் சிலர் சாப்பிடாம இருக்கிற கேஸ் எல்லாம் இருக்குது. நேற்று வச்ச குழம்பு இன்னைக்கு நோணும், ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு குக் பண்ணணும். அந்த குழம்பு கீழே ஊற்றணும். ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குற மிச்சமானது பேக் பண்ண சொல்றதுக்கு கௌரவ குறைச்சல் நமக்கு. நான் காசு கொடுத்து நான் வாங்கி வச்சிருக்கிறேன், நீ என்ன நினச்சி எனக்கு கவலை கிடையாது. நீ கொண்டு போய் குப்பை தொட்டில் கொடுத்து போற, நான் கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன். இந்த மாதிரியான ஒரு எத்திக்ஸில், இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ஒரு சிலர் இருக்கலாம். அதனால தான் சொன்னேன், பாஸ்டர் இது நீங்கள் சொல்கிறது என்னால் சொல்ல முடியும், கேட்பாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனுக்குரிய காரியங்கள்
நமக்கு வைத்திருக்க நல்லா கவனிங்க, எல்லாருக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஐ வாண்ட் டு டாக் டு யூ பிராக்டிகலி. இப்போ நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், என்னை பார்த்து சில பேருக்கு ஆசை வந்திருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஆசை வந்திருக்கிறது. இப்போ நம்ம பாஸ்டம்மா ஷீலா சிஸ்டர் நல்லா நீட்டாக எப்பொழுதுமே ஆதியிலேருந்து இவங்க 2 பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் மாதிரி தான் இருப்பாங்க, எப்போதும் டையோடு தான் இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஆசை வரும், நம்ம சிஸ்டர் மாதிரி நானும். நம்மக்கிட்ட காசு இருக்காது, ஆசை. ஆசையே அலை போல நாமெல்லாம் அதன் மேலே ஓடும் போல ஓடிடுமே வாழ்நாளில். பழைய பாட்டு இதெல்லாம் சினிமா பாட்டு பாடுறாரு நினைக்காதீங்க, நான் பாடலை, வரிகள். அந்த காலங்களில் நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலங்க ஓடிப்போ, பிடிச்சிக்கோ, இழுத்துன்னு போயிரு, ஓடி போயிரு, நாசம் பண்ணுற பாட்டு தான் இப்போல்லாம். சினிமா ஆன்னு பார்க்குறோம். அந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாலாம் தான் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக நடிப்பதற்காக சிலர் நியமிப்பாங்க. இப்போ ஹீரோயினே அசிங்கமாக நடிக்கிறான், ஆரையும் குறையுமா. இதை பார்க்குறதுக்கு ஆன்னு கேட்டால் அவனுக்கு வருமானம், நமக்கு இச்சை. கேட்டால் நம்ம கண்ணு சரியில்லை. ஆவிக்குரிய சிந்தனை, தேவனுக்குரிய காரியங்கள், இதெல்லாம் விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கோணல் ஆக மாறிவிடுகிறது. தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற, என்ன சொல்ல வரேன்னா, ஒருவரை பார்த்து ஒருவரை கற்றுக்கொள்கிறதுனால அவைகளை எதிர்பார்க்கிறோம். நமக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் கேட்ட விஷயமும் உள்ள வருது, செய்தியும் நீக்குள்ள செய்தியும் உள்ள வருது. ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ள வருகிறபடினால எப்படிப்பட்டது, மற்றவர்களை பார்த்து we compare with somebody and we adopt to follow which is not for us. வேற ஒருவரை பார்த்து நான் கற்றுக்கொண்டு அதைப்படி பின்பற்ற வேண்டும் என்பது நான் முயற்சிக்கிறேன், ஆனால் அது எனக்குரியதல்ல. அந்த வகையில் நமக்கு கோணலும் வருகிறது, அந்த வகையில் நமக்கு கடனும் வருகிறது, அந்த வகையில் நமக்கு பெருத்த செலவுகளும் வருகிறது. எல்லாரும் வீடு வாங்கினா நானும் வீடு வாங்கணும். அமெரிக்க தேசத்துலேருந்து என்னோட தம்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, வீடு வாங்கலாம்னு இருக்கிறோண்ணே 2 பேரும். எப்போ வருமானத்துக்கு மேலே வீடா இல்லை வீடுக்கு மேலே வருமானமா? புரிஞ்சவங்க புத்திசாலி, புரியாதவங்களும் எனக்கு தெரியாது. உனக்கு எக்ஸஸான பணம் இருக்குதானா நீ போ வீட்டுக்கு. ஆனால் கொஞ்சம் தான் வருது, விசுவாசத்தில் வாங்குறேன், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கர்த்தர் கொடுப்பாருன்னு விசுவாசத்தில் வாங்குறேன்லாம் தயவு செய்து போயிடாத. ஏன்? காரணம் என்ன? அடுத்தவங்களை பார்க்குறோம், அவங்க வீடு வாங்கிட்டாங்க, இவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க பெரிய கார் வாங்கிட்டாங்க, இவங்க பெரிய வண்டி வாங்கிட்டாங்க. we just focus on somebody and worry the Lord. ஆண்டவரை வந்து உயிர் எடுக்கிறோம். நடக்காதனால ஒரு கோணல் வருகிறது. அங்கே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாய் போகிறது. இன்னைக்கு எல்லாரும் நல்லா கவனிங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். பைபிள் சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் நல்லவர் என்பது அவ்வாதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கி சுகமளித்து நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிசாசும் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். ஸோ 2 உலகம், பிசாசு சுற்றி திரிகிற ஒரு உலகம் இருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற தேவனாக நன்மை உண்டாகும்படி சுற்றி திரிகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் அனைவரும் நன்மை பெறாததற்கு காரணம் என்ன? பலவிதமான மாம்சத்தின் எண்ணங்களினால கோணலாக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய வாழ்வு. இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வரப்போகிறோம். ஒரு சில காரணங்களை அதன் அடிப்படையில் பார்க்க போகிறோம். நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கக்கூடிய உன் வேதனை, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்துக்குள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னும் என்னோட ஜெபம் கேட்கப்படவில்லை. ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் ஜஸ்ட் கிவ் யுவர் இயர்ஸ் கம்ப்ளீட்லி. தயவு செய்து கூர்ந்து கவனிங்க, உங்க காது திறந்து கொடுத்து உள்ள ரிசீவ் பண்ணுங்க. காது உள்ளவன் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் சொன்னார் போய் பாருங்க, எவ்வளவு முக்கியம் என்பது பாருங்க. எல்லாருக்கும் காது இருக்கிறது, ஆனா கேட்கறது கிடையாது. கேட்கறதுன்னு அர்த்தம் யூ ரிசீவ் இட் அண்ட் அப்ளை இட். நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதான் காதுள்ளவன் கேட்க கடவன். இது வந்து சினிமா கொட்டா கிடையாது, நம்ம பார்த்துட்டு ஆஹா ஓஹோ ரசிச்சுட்டு போவதற்காக. நம் வாழ்க்கையில வாழ்வாதாரத்துக்கு அவைகளை பெற்று வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் தரித்திரமாய் யாரையும் படைக்கல.
கர்த்தர் கடைசி வரைக்கும் தரித்திரனாக இருப்பதற்காக கர்த்தர் விரும்புவதும் இல்லை. எல்லாரையும் செழிக்க வைக்கிற கர்த்தர், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எல்லாரையும் உயர்த்தக்கூடிய கர்த்தர், எல்லாரையும் சுகத்துடனே பலத்துடனே ஆரோக்கியத்துடனே சமாதானத்துடனே சந்தோஷத்துடனே வைக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டியது மிக நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு சிலரை பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம், சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சாம் 30. உன் வழியை, பாட்டு கூட பாடின, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஃபர்ஸ்ட் பாட்டே அதான். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரை நம்பியிரு. காரியத்தை காரியத்தை சத்தமா சொல்லுங்களேன், காரியத்தை. நம்ம வழியை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? அப்ப என்ன அர்த்தம்? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது என்ன புரிஞ்சிருக்கீங்க? நீங்க கேள்வி கேட்ட டைம் வர, நானே பதில் கொடுத்துறேன். நான் செல்லுகிற வழி தேவனுக்கு பிரியமான வழியா? நான் செய்யக்கூடிய காரியம் கர்த்தருக்கு விரோதமான காரியமா? நான் செய்யக்கூடிய காரியம் ஆவிக்கு ஏற்றபடி தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியமா? உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. The ways, your thoughts, your desire, your expectation, your anticipation, உன் எதிர்பார்ப்பு, உன்னுடைய மனநிலை, உன்னுடைய ஆசை, உன்னுடைய பேராசை, உன்னுடைய பொருளாசை கர்த்தருக்கு கொடுத்து விடு. ஒப்பு கொடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமாம், காத்திருக்க வேண்டுமாம். காரியத்தை 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 வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர். அந்த ஏசாயா 45 2வது வசனத்துல பார்த்த அந்த வசனத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னால், அந்த முதல் வசனத்தை கோரேசுக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில பார்க்கக்கூடியது என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க என்னங்க கதவுகளை இருக்கும். அவனை பார்த்து ஆமென். ரைட். ஒரு சின்ன ஒரு ஐடியா. பக்கத்துல கையை பிடிங்களா, பக்கத்துல இருக்கிற கையை பிடிங்க. அவனை பார்த்து, என்ன பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க. என்ன சொல்லுங்க, அது வாசிங்க. அவனை பார்த்து வாசிங்க. அது வலது கையை பிடித்துக் கொண்டு, பிடிங்களேன். என்ன பார்க்காதீங்க தயவு செய்து, பக்கத்துல இருக்கிற பாருங்க. அவனுக்கு சொல்லுகிறதாவது இல்ல இல்ல, அதுக்கு மேல உள்ள வசனம் பாருங்க. அவனை பார்த்து வலது கை பிடித்து வாசிங்க. கோரஸ். எஸ். கீழ்ப்படுத்தி அவிழ்க்கும்படிக்கு. எஸ். பூட்டப்படாதிருக்க, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பூட்டப்படாதிருக்க, உன் சுகம் பூட்டப்படாதிருக்க, உன்னுடைய வேதனை பூட்டப்படாதிருக்க, எல்லாவற்றையும் கர்த்தர் வானத்தின் பலகைகளை திறக்கும்படி. எஸ். கர்த்தர் அவங்களை பாருங்க. உன்னை பார்த்து சொல்லுங்க, அவங்களை பார்த்து, உன்னை பார்த்து உங்கள் வலது கை பிடித்துக் கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. Praise, praise you Jesus. கர்த்தர் நம்மை பார்த்து நம் வலது கரத்தை பிடித்து, நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன். கொஞ்சம் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடிச்சு, இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் அதை கொண்டு வந்து, கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்கு முன்பதாக போகிற எல்லாவற்றையும் கோணலானவைகளை கதவுகள் திறக்கப்பட. ஹல்லேலூயா.
ராஜாக்களின் கதவுகள், அதாவது அதிகாரத்தின் கதவுகள் திறக்கப்பட எந்தெந்த அதிகாரம் உங்களை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறதோ, பயம் என்ற அதிகாரம் உங்களை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கலாம், பலவீனம் என்ற அதிகாரம் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கலாம், வியாதி எனக்கூடிய அதிகாரம் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கலாம், தரித்திரம் என்கிற அதிகாரம் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கலாம். ஏதோ ஒரு அதிகாரம் உங்களை கீழ்ப்படுத்தி ஒரு பயத்துல, ஒரு வேதனையில, ஒரு கஷ்டத்துல விடுவிக்கப்படாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, சுகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, தேவன் எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளை நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா போராட்டங்களை, எல்லா பிரச்சனைகளை தரிக்கும்படி ஹல்லேலூயா கதவுகள் திறந்திருக்க. The doors has been opened. The doors has been opened. நான் உனக்கு ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு. ஹல்லேலூயா. திறந்த வாசலை முன்பதாக வைத்திருக்கிறாராம். I have kept an open door before you. No man can shut that open door. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. மிக அழகா இருக்கிறது. 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவருக்கு காத்திருக்க வேண்டும், அவரோடு கூட இணைந்து நம்முடைய வாழ்க்கையை கடந்து போக வேண்டும். உன் பிரச்சனை கர்த்தருக்கு தெரிவித்து காத்திருங்கள். சோர்ந்து போகாதீங்க. அதுக்காக சபைக்கு வராம இருந்துடாதீங்க, தேவனை தேடாம இருந்துடாதீங்க. முடிஞ்சா ஒரு 4 பேரை கூட்டிட்டு வாங்க, உங்க சோர்வின் மத்தியில் கூட்டிட்டு வந்து பாருங்களேன், கர்த்தர் பயங்கரமா கிரியை செய்வார். எனக்கு ஒன்னும் செய்யல, எப்படிங்க அடுத்தவங்க ஒன்னும் செய்வார்? அப்படி கூட்டி வந்து பாருங்க, விசுவாச அடிப்படையில் அவங்களுக்கு செய்யறாங்க இல்லையோ, உனக்கு கர்த்தர் நிச்சயம் செய்வாரே. உன் தடையை உடைப்பாரே, உன் தேவை சந்திக்கப்படுமே, உன் வியாதி நீங்கப்படுமே. நீ ஏமாந்து போன வாழ்க்கை கர்த்தர் உதறி தள்ளி அதற்கு மேன்மையை கர்த்தர் கொடுப்பாரே. அதற்கு மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். சில எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் காதல் பண்ணி ஏமாந்து போயிருப்பீங்க. நிறைய பேருக்கு நடக்குது. இப்பெல்லாம் சர்வ சாதாரணம். இப்போ புது ட்ரெண்ட் எனக்கு தெரியாது, கொஞ்ச காலம் இப்போதான் நான் கேள்விப்பட்டேன். கமிட் ஆயிட்டாங்களாம். சிரிக்கிறது பார்த்தாலும் தெரியுது நீங்க எங்கேயோ கமிட் ஆயிட்ட மாதிரி. வெரி ஓப்பன், வெள்ளக்கார மாதிரி ஆயிடுச்சு நம்ம தமிழ் இனம். கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு எத்தனை பாய் ஃப்ரெண்டெல்லாம் தெரியல. அதுக்கப்புறமா ஏமாந்து போன வாழ்க்கை, ஏமாந்து போன வாழ்க்கை. அதுக்கு பிறகு ஆண்டவரை தேடும் பொழுது என் வாழ்வில் நான் சோர்வடைந்து விட்டேன், நான் அவளை கண்டு ஏமாந்தேன், அவனை கண்டு நான் ஏமாந்தேன், அவள் என் வாழ்க்கைக்கு துணையாக இருப்பாள் நினைத்தேன், அவன் என் வாழ்க்கைக்கு துணையாக இருப்பான்னு நினைச்சேன். ஏங்க, அது இல்லைங்க உன் வாழ்க்கை. உன்னை விட்டு போயிடுச்சா பிசாசு? சோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. சாத்தா உன்னை விட்டு போயிடுச்சு. பாஸ்டர் உன்னை வந்து சொல்லிச்சு என்கிட்ட, என் உயிரே வச்சிருக்கிறேன். ஐயோ, உன் உயிர் அவர்கிட்ட இருக்கியா? அவன் மேல என்னத்த உயிரை வைக்கிறது, அவன் மேல என்னத்த உயிரை வைக்கிறது? நாசமா போகிற உயிர் அது, செத்து போன நாற்று அடிக்கக்கூடியது அது இந்த மனுஷன். ஹல்லேலூயா. பறி கொடுத்துட்டியான், பறி கொடுத்துட்ட. ஐயோ, நீ கர்த்தருக்கும் இருதயத்தை பறி கொடுத்து பாரு. உன் வாழ்க்கை தலைகீழாக கோணலானவைகளை செவ்வையாக்கும்படி முன்னே போய் எல்லாவற்றையும் உடைத்து உனக்கு உண்டாய்க்கிற, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை, உனக்கு இருக்கிற மேன்மையை, உனக்கு உண்டான துணையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் கொடுப்பாரு. சோர்ந்து போகாத, விட்டு விலகி வந்துட்டியா, ஸ்தோத்திரம் பண்ணு. அதுக்காக வந்து தோத்திரம் பண்ணுகிறேன் பாஸ்டர், அடுத்த ஆள் கிட்ட கமிட் ஆகிறதுக்காக மறுபடியும் போய் பேய்கிட்ட மாட்டிக்காத. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள், கர்த்தருடைய நோக்கத்துக்கு ஒப்பு கொடுங்கள், வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், கர்த்தருக்காய் காத்திருங்கள், காரியத்தை வாய்க்க செய்வார். டோன்ட் பி வெரி சூசி. சிலருக்கு கல்யாணம் ஆகாம அப்படியே கள வயசாயிடுச்சு, என்கிட்ட they are very choosy. ரொம்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய, இது இல்லை பாஸ்டர் நீனா ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டா. நான் கேட்குறேன், நீ ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரியும், உனக்கு ரொம்ப பர்ஃபெக்டான பொண்ணு வரணும், உனக்கு பர்ஃபெக்டான பையன் வரணும், ஆனால் நீ இம்பர்ஃபெக்டாக நீ இருப்ப, ஆனால் உனக்கு பர்ஃபெக்டாக வரணும். That's not the spiritual aspect. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துப்பார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துப்பார். எனக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் 3 மாசம் 2 மாசமே டைவர்ஸ்க்கு ரெடியாக உட்காந்துன்னு இருக்கிறாங்க. ஒரு வாரத்தில் டைவர்ஸ். என்னன்னா, அந்த பொண்ணு கொரட்டை சத்தம் என்னால் தாங்க முடியல. ஏமா? ஐயோ, அந்த ஆளு கொரட்டை கணவர் கையை பிடிச்சி வாழ்விலும் தாழ்விலும். நான் ஒரு சென்டென்ஸ் சேர்க்கலான்னு இருக்கிறேன், கல்யாணம் நான் நடத்தி வச்சிருக்கிறேன். குரட்டையிலும் வாழ்ந்திருக்கும், எல்லா வகையிலும்
நேசிக்கவும் காப்பாற்றும் யார் மூலியமாக கொடுக்குறாங்க? தேவ சமூகத்திலையும் மக்கள் மத்தியிலும். அவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்களை சொல்ல வைத்தாங்க, நாங்கள் சொல்லிட்டோம். இன்னைக்கு நிறைய கோணலான கிறிஸ்தவ வாழ்க்கை தான், வேதனையான கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு நிறைய பேர் எடுக்கட்ட இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு ஒருவேளை வந்து என்ன சொல்றது, தமாஷாக இருக்கலாம், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம், குட், நத்திங் ராங். ஆனால் செயல்பாட்டில் தயவு செய்து கொண்டு வாங்க. தப்பா எடுத்துக்கங்க. உங்கள் பாதம் பணிந்து கேட்கிறேன். ஐ கேன் ஈவன் ஃபால் அட் யுவர் ஃபீட். ஐ கேன் ஈவன் ஃபால் அட் உங்கள் காலு கூட விட தயாராக இருக்கிறேன். காரணம் தெரியுங்களா? நம்ம எல்லாம் பரலோகம் போய் சேரணும், கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு போயிடணும். ஆமென். உலக ஆசைக்காக உலகத்துக்காக கர்த்தரை விட்டுறாதீங்க. அடிக்கடி நிறைய இடங்கள் சொல்லுவேன், கர்த்தருக்காகவும் எதவனை விடுங்க, யாரவனை இழங்க. ஆனால் யாருக்காகவும் எதற்காகவும் கர்த்தரை மாத்திரம் இழக்காதீர்கள். உங்களை விட்டு ஒன்று விலகி போதா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை விட்டு என் சொத்து போச்சு ஐயா, என்னை விட்டு என் உறவுகள் போச்சு ஐயா, என்னை விட்டு நிறையா போச்சு, வேதனை தான். ஆனால் விட்டு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தா. எனக்கு உரிமையானது, எனக்கு உண்டானது, எனக்குரியது, எனக்கு உண்டானது எல்லாம் உரிமையாக இருக்குது. ஆனால் ஏற்பட்ட குழப்பத்தில் அப்படியே டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தேன். யார்கிட்ட கொடுத்தீங்களாம் கேட்காதீங்க, ரொம்ப டேஞ்சரான விஷயம் அதெல்லாம். இன்னும் லைவ் வேற போயிட்டு இருக்குது. என் குடும்பத்தையே நானே திட்டிக்கிற மாதிரி ஆயிரும். கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் சொன்ன மாதிரி என் மகளுடைய திருமணம் 10 காசு கடன் இல்லாமல் கர்த்தர் செய்தார். 15 நாளுக்கு முன்னாடி மனைவி கேட்குறாங்க, என்னங்க பண்ண போறீங்க? நிறைய செலவுகள் இருக்குது, நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கிறது, நிறைய செயல்பட வேண்டியது இருக்கிறது, என்ன பண்ண போறீங்க? நான் சொன்னேன், எப்சி என்னுடைய கூட பிறந்த திருமணங்களே கடன் இல்லாமல், பாஸ்டர் நிறைய அவருக்கு தெரியாது சொல்லியிருக்கிற, மறந்துருப்பாங்க. என்னுடைய 2 தங்கை, என்னுடைய தம்பி, என் திருமணம் 4 திருமணங்கள் கடனே இல்லாமல் கர்த்தர் செஞ்சார். கர்த்தருடைய வேதத்தை வைத்து நான் சாட்சியாக சொல்ல முடியும். மிகப்படுத்தவும் பொய் சொல்லவும் இல்லை. கர்த்தர் நடிப்பாராக நான் பொய் சொல்வேன். ஆனால் மிக சிம்பிளான மேரேஜ் இதுதான் எங்களுக்குள்ளது. இதுக்குரிய பையன் வந்தா கட்டிக்கா, இல்லைன்னா தேவையில்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். We didn't alter according to what they expected. They altered according to what we had. Glory to God. எங்களுக்கு உண்டானது தான். ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு உண்டானதை வச்சு காத்திருந்தா கரெக்டான தேவ சித்தத்தின்படி உள்ள வந்து சேரும். நீங்கள் அவங்களுக்கு உண்டானபடி நீங்க மாறி போனீங்கன்னா ஏமாந்து போறது நீங்க தான். என் பிள்ளைக்கும் அதான் தைரியமா, எப்படி இவ்வளவு தைரியமா, இதுதான் எங்களுக்கு உள்ளது, இதுதான் நாங்கள் விசுவாசத்தின் ஊழியம். கர்த்தர் இவைகளை வாய்க்க செய்ய வேண்டும் என்று காத்திருந்தோம். சரியாய் கர்த்தர் செய்தார். நேர்த்தியாக முடிந்தது. ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி கொடுத்தார். மகிமையாய் கர்த்தர் நடத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு செய்த அதே ஏசப்பா தான் எல்லாரையும் நீங்கள் எல்லாரும் ஆராதிக்கிறீங்க. எனக்கு செய்தவர் எனக்கு மேலே உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவை பிரதர் செவ்வையாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உன் வழியை மாத்திரம் ஒப்பு கொடுத்து பாருங்கள். முற்றிலுமா just give yourself to the Holy Spirit. Just give your life to the Lord. ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவருக்காக அர்ப்பணித்து பாருங்கள். கடினமான விஷயங்கள் இருக்கும், கஷ்டமானது இருக்கும். வசனம் சொல்லுது கடினமானவைகளை என்கிட்ட கொண்டு வாங்கன்றார் ஆண்டவர். Just give it into his hands. அவர்கிட்ட கொடுத்து பாருங்க. பாஸ்டர் கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர், என் மனைவினால பெரிய தலைவலியா இருக்குது, கோணலா பயங்கர கோணல், இடியாப்பம் சிக்கல், இவ்வளவு எப்படா விட்டு தொலைவன் இருக்கிறேன். அப்படி ஆப்போசிட் எத்தனையோ கணவர்மார்கள் மனைவிமார்கள் அப்படி இருக்கிறாங்க. இந்த ஆளை கட்டிக்கிட்டு ஒரு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை, எல்லா பணத்தையும் உருவிறான் ஆளு. I tell you something, if you are really a spiritual person, நீ உண்மையான ஆவிக்குரியவன் சொன்னா உங்க முழங்கால் தேய ஜெபிக்க 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 கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவா. ஆமென். உன் வழியை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து கவனிங்க. எத்தனை பேர் வழியை ஒப்பு கொடுத்து பழையவைகள் எல்லாம் ஒழியணும். ஒரு கணவர் மனைவிக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். இனிமேல் 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 அப்படின்னு சொல்லிருக்கிறேன்.
அவங்க பழையவைகள்லாம் ஒளிந்த என்ன புளிந்த அவன வசனம் சொல்லுது. அவங்க பழையசே பேசிட்டு இருக்கிறார். உடனே கணவன் சொல்றாரு, வாயை மூடு, பாஸ்டர் பேசுறாரு, முதல்ல ரிசீவ் பண்ணு. பழைய கதையே நெகட்டிவ் நடந்து போனது, இவர் இப்படி தான் பாஸ்டர், இவர் இப்படி தான் பாஸ்டர், இவர் இப்படி தான் பாஸ்டர், பழிச விடாது, விட்டுடு. ஒரு நியூ பிகினிங், ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. சிலவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா இவர் கேட்க, இப்ப நீயே கேட்க மாட்டே, நீயே கன்ஃபெஸ் பண்ணினா உன் வாயில பேய வச்சுன்னு இருக்கிறியே. அப்ப விசுவாசம் என்ற அடிப்படை எங்க எங்க உன் கோணலானுக்கு செவியாக்க போகிறது? உன் வழியை ஒப்பு கொடுக்காதபடினால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது. நம்முடைய எண்ணங்களை ஒப்பு கொடுக்காதபடி விசுவாசம் என்ற அடிப்படையிலேயே பழைய எரிச்சலையே பேசிட்டு இருக்கிறோம். பழைய எரிச்சல், பழைய கோபம், பழைய முரட்டாட்டம். சில பெண்கள் பேசுற விதமே நமக்கு கடுப்பாயிரும். ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது அவருக்கு சொல்லுங்க பாஸ்டர், அந்த ஆளுக்கு சொல்லுங்க, அந்த ஆள் தான் எனக்கு பேய். ஏமா முத நீ கேளுமா. Many people really don't receive with a humbleness. தாழ்மையாக, மனத்தாழ்மையாக காது கொடுத்து கேட்கிறதே கிடையாது. முதலாவது உன்னுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே பெற்றுக்கொள்ள வேண்டியவங்களை தயவு செய்து ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் சம்திங். பாஸ்டர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரா, உங்களுக்கு பேசுறாரா, தேவ செய்தி வாரம் வாரம் வரத நான் ஓடிடுவேன். உங்களுக்கு இவங்க தான் வாரம் வாரம் கத்தர் வச்சிருக்கிற ஒரு தேவதாசன், அபிஷேகம் பண்ணப்பட்டு பாரத்துடனே, ஜெபத்துடனே, கரிசனுடனே செய்யக்கூடிய ஊழியங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை தாழ்மையாக, மனத்தாழ்மையாக கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு உண்டாகும். நிச்சயமாக பேசும்போது உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய ஆவியிலே கர்த்தருடைய வார்த்தை நல்லா தெரியும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை, அதை மிகவும் லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், மிகவும் நிர்விசாரமாக இருந்து விடாதீர்கள். இவைகள் எல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கோணலானவைகளை செவ்வையாக்க உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இவைகள் எல்லாம் தான் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து காத்திருந்து காரியத்தை வாய்க்கை செய்ய வேண்டிய விசுவாசத்தின் அடிப்படையிலே நம்மளால செயல்படுத்த முடியும். எத்தனை பேர் நம்முடைய மனதில் ஆயத்தமாக எல்லாம் தெரிக்கப்பட வேண்டும், செவ்வையாக்கப்பட வேண்டும், நேராக்கப்பட வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இன்றைக்கு இருக்கிறீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக ஆவியானவர் கிரியை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அடுத்தபடியாக நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள், Proverbs chapter 16 verse 3, 16:3 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் செய்கைகள், commit your works, commit your attitude. உன்னுடைய செய்கைகள், உன்னுடைய செயல்கள், உன்னுடைய குணங்கள், உன்னுடைய அகங்காரங்கள், உன்னுடைய தேவையற்ற எண்ணங்கள் ஒப்புவி. எனக்கு நிறைய விஷயம் கோணலாகுது, வீட்டில் சண்டை பிரச்சனை எல்லாமே அதுதான். நீங்க கவனிங்க, நீ எத்தனை கனவி மனைவிமாருடைய மீடியேட்டர் யார் தெரியுங்களா? பிள்ளை. எத்தனை நாளைக்கு நீ மீடியேட்டரா வச்சிருப்ப? உங்க அம்மா கிட்ட சொல்லு, அம்மா அங்கதான் உட்காந்துருப்பாங்க. யோ உன் மாம்சம் யாது, உன் மாம்சம். நேரா போய் சொல்லு, பலார் விட்ட வாங்கிக்க, பிரச்சனை இல்லை. பயம் பாஸ்டர், தொடப்ப கட்டிய தூக்கிடுவான்ட்டு. தொடப்ப கட்டிய தூக்குற அளவுக்கு நடந்து இருந்திருக்கிற. நம் உலகத்தின் மக்கள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், ஆண்டவருடைய ஜனம், பரிசுத்த ஜாதி, கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அண்ட சராசரங்களை படைத்தவரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் யாரையும் ஆசீர்வதிக்க போறாரு? நான் நிறைவான ஆசீர்வாதங்கள் பெறாவிட்டால் யார் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை. வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவனை ஆராதிக்கிற என் வாழ்க்கையில் இந்த ஐஸ்வர்யமும் கனமும் தேவனுடைய நிறைவும் வர வேண்டுமே. கோணலானவைகளை செவ்வியாக்கிற கர்த்தர் எனக்கு முன்பதாக கடந்து போகிறாரே, எனக்கு முன்பதாக கடந்து போகிறாரே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து காத்திரு, உன் செய்களை ஒப்புவித்து காத்திரு. என்ன சொல்லுகிறது? 16:3 ஒப்புவி. என்ன அர்த்தம்? யோசனை, the decision what you take. நீங்க தீர்மானிக்கிற யோசனையில் தான். ஆமாவா இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிக்கிறோம்னா யோசனை.
அப்ப என்ன அர்த்தம்? செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ நம்முடைய யோசனை உறுதியாகும். என்ன? இருமனம் உள்ளது காரியங்கள், தவறான எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற தீர்மானங்கள், இமோஷனலி யூ மூவ் அண்ட் டேக் அ டிசிஷன். அப்போ நம்முடைய கிரியைகள், கவனிங்க, நம்முடைய கிரியைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் சப்மிஸ் பண்ணி, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஜெபித்து, கர்த்தருக்கு காத்திருந்து ஒப்பு கொடுத்து செயல்படும் பொழுது, அன்பு தேவ ஜனமே, உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் யோசனைகள் உறுதிப்படும் பொழுது முதலாவது உன் கோணலாகாதபடிக்கு செவ்வையாகவே உன் வாழ்க்கை கடந்து போகுமே. ஏன் கோணலாகிவிட்டது? காரணம், நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஏன் கோணலாகிவிட்டது? காரணம், நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, நான் செய்கிறேன், நீங்க ஆசீர்வாதிங்க, நான் செய்கிறேன், என் கூட இருங்க, நாங்க போறேன், என் கூட இருங்க. அப்படி அல்ல. ஆண்டவரே நீங்க போங்க, என்னை கூட்டி கொண்டு போங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க, அதை நான் செய்கிறேன். எனக்கு சமாதானம் இல்லை விட்டால் அதை நான் செய்ய மாட்டேன். ஆவியானவரே என்னை நடத்துங்க, நான் செய்கிறேன். நீங்கள் நடத்தாவிட்டா நான் செய்ய மாட்டேன். நம்ம அப்படி இல்லை, நான் செய்கிறேன், என் கூட வாங்க. நோ, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அதை நான் செய்கிறேன், அவர் என் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் தப்பா நம்ம ஆண்டவரை கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம். ஏசப்பா என் கூட தான் இருக்கிற, சபைக்கு போக மாட்டாங்க. நிறைய பேர் நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறது நாங்கள் பார்த்தது, பாஸ்டர் நிறைய அந்த மாதிரி கடந்து போயிருப்பாரு. எங்க சர்ச்சுக்கு வரீங்க, வாங்க சோறு இல்லைங்க. இல்லை பாஸ்டர், கர்த்தரோடு கூட எனக்கு நல்லா தெரியும். எப்போ தெரியுங்களா தெரியும்? இங்கே ஃபேன் இருக்கா போட்டு பார்த்தா தெரியும். ப்ராக்டிக்கலாக ஃபேன் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன பாஸ்டர் கேட்குறீங்க? ஃபேன் ஓடுமா? சுவிட்ச் போட்டா ஓடுமா? நான் கேட்கறதுக்கு அர்த்தம் இருக்குங்க. ஆஃப் பண்ணிட்டா ஓடுமா? ஓடுங்க. சம்திங் யாரோ சொல்றீங்க? இல்லைங்க, ஓடிட்டு இருக்கு. ஃபேன் சுத்திட்டு இருக்குது. சரிங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், கப்பு நின்றுடுமா? அதை தான் கேட்டேன் நான். இப்போ கதவை திறந்து உள்ள வராங்க, ஆஃப் பண்ணிட்ட பிறகு ஃபேன் சுத்திட்டு இருக்குது, இப்போதான் ஆஃப் பண்ணியிருக்கிறோம். உள்ள வரவங்க ஃபேன் ஓடுதுன்னு நினைப்பாங்களா, ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்களா? ஓடுதுன்னு நினைப்பாங்க. நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி தான், ஓடுதுன்னு நினைச்சுன்னு ஓடின்னு இருக்கிறீங்க. ஆனால் எப்போ ஆஃப் பண்ணிட்டார் ஆண்டவர் உன் சுவிட்சை? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நைனா, உன் கர்த்தர் எப்போ விட்டுட்டு போயிட்டார் நைனா? We don't understand those things. நம்மளாகவே ஒரு திருப்தியில் இருக்கிறோம். இல்லாதது பைபிள் இருக்குது. கர்த்தாவின் நாமத்தில் ஒரு விசுவாசத்தில் போய் நிற்கிறாங்களாங்க. பைபிள் இருக்குது. மத்திய 7ஆம் அதிகாரத்தில், உம் நாமத்தில் நாங்கள் அதை ஓட்டினோம், உம் நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், அநேக நாமத்தில் வருவாங்கன்னு ஏசாப்பாவே சொல்றாரு. அவர் சொல்ற பதில் இயேசு கிறிஸ்து, ஆக்கிரமம் செய்கைக்காரனை என்னை விட்டு அகன்று போங்கள். இப்போ என்ன ரைட் ட்ராயில போறாங்க, நான் இப்படி ஊழியம் செஞ்சேன், முடியத்தில் செஞ்சேன் அப்படின்னா அர்த்தம் கர்த்தர் நீங்க என்னோட கூட இருந்தீங்க என்ற எண்ணத்தில் சொல்றாங்க அங்க. ஆனா இல்ல, எப்போ அவுட் எஸ்கேப், சுவிட்ச் ஆஃப் பண்ண ஃபேன் மாதிரி தான். Let not your power, the Holy Spirit, be switched off, but let the power of the Holy Spirit continue to lead with fervent spirit. Hallelujah. நல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உங்களுக்குள்ள ரிங்காரமாக, உங்களுக்குள்ள அக்கினியாக எப்போதும் இருப்பதாக. நான் உன்னோடு கூட இருந்து கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். முதலாவது வழிகளை ஒப்பு கொடுப்போம், இரண்டாவது கிரியைகளை ஒப்பு கொடுப்போம், மூன்றாவதாக நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம் அதே நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 3:6. Glory to God. நினைத்துக்கொள். பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்மளாவே கோணலாகாதபடிக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வழி, கிரியைகள், இங்க பார்க்கிற நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பாதை உறுதியாகக்கூடிய நம்முடைய எண்ணங்கள், your thoughts, every thoughts, சிந்தனைகள். ஒரு முறை மலேசியா ஏர்போர்ட்ல பசி எடுத்துச்சு, ஃப்ளைட் டிலே. கவனிங்க, கொஞ்ச நேரத்தில் முடிக்க போறேன். உட்காந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கிறோம்.
சைடில் ஒரு பிள்ளை வந்து ஆர்டர் பண்ணுது. அவங்க வந்து கேட்குறாங்க என்ன வேணும்ன்ட்டு. நான் இதெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணுவேன், அமைதியாக தான் இருப்பேன். ஆனால் நம்மளது சிசி கேமரா எப்பவுமே ரவுண்டிங்லேயே இருக்கும். க்ளோரி டு காட். உடனே நாங்கள் வாட்ச் பண்ண பிறகு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எதிரில் இருக்கிற சாப்பாடை பார்த்துட்டு அது எனக்கு வேணும்னு சொன்னாங்க. நானும் பரவாயில்ல, இவங்க வந்து மெனு கார்டை பார்க்காம, நம்ம நிறைய முறை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்பொழுது அடுத்தவங்க தட்டை பார்த்துட்டு ஓகேங்க பரோட்டா அங்கே அது இருக்குது, எனக்கு இது 2 பரோட்டா எனக்கு அது அவ்வளோ முடிச்சுக்காத. வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அதான் சொல்ல வந்தேன். அந்த அம்மா வந்துருச்சு. நாங்கள் உட்காந்து பேசிட்டு சாப்பிட்ருக்குறோம். 2 வாய் வச்சுதுங்க, அப்படியே வச்சுட்டு எஞ்சி போயிடுச்சு. எனக்கு ஒன்றும் விளங்கலை. நான் வேணும் என்ன பண்ணேன், அப்படி எந்திரிச்சு கை கழுவுன்னு போயிட்டு, ஏன் வாங்கி ஆர்டர் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க, பயங்கர உப்பு பயங்கர காரம், இதுதான் நீ அங்கே பார்த்து கேட்ட பத்தியா. நிறைய பேர் அடுத்தவங்களை பார்த்தே சூடு போட்டுக்கிறோம். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, அந்த பொண்ணு மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு வேணும். எப்பா பேய கட்டிக்காதப்பா. அந்த பையன் வெரி ஹேண்ட்ஸமா இருக்கிறான், அவனு போல வேணும். அவனை போல வந்துட்டான், ஊர் மேஞ்சினே இருப்பாமா, வேண்டாமா அவனுக்கு. தவறான பழக்க வழக்கத்தில் வேணா, ஹேண்ட்ஸமா இருக்கிறான். 10 பொண்ணுங்க பார்ப்பாங்க, உனக்கு சந்தேகம் வரும், பிரச்சனை வந்துடும். அதுக்காக ஹேண்ட்ஸமா இருக்கலாம் பிரச்சனை கிடையாது. நானும் ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் லைவ்லியாக கொண்டு போகணும் தான், வேற ஒன்றும் இல்லை. க்ளோரி டு காட். தேவச்சனமே, டோன்ட் லுக் அட் சம்படி அண்ட் கம்பேர் அண்ட் ஆஸ்க் காட் ஃபார் யூ டு கிவ். எதையோ நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டு ஆண்டவர் எனக்கு அது மாதிரி வேணும்னு அப்படி கேட்காதீங்க. உம் சித்தம், உம் சித்தம், உம் சித்தம். எனக்கு கல்யாணம் ஆகாத காலத்தில், அதாவது உன்னுடைய கமிட்டி ஆஃப் தாட்ஸ் அதான் சொல்லுது. என்ன சொல்லுதுங்க, உன்னுடைய நினைத்துக்கொள், பாதைகளை செவ்வையாக்குவார். வழியில எல்லாம் அவர் நினைச்சிட்டே இரு. கர்த்தருக்கு சித்தமா கரெக்டா ஜெபத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்துட்டே இரு, கேட்டுட்டே இரு. உன் வழிகளாம் ஒப்பு கொடுத்துப்பார். உன்னுடைய பாதையை உறுதிப்படுத்துவார். உன் பாதையை உறுதிப்படுத்துவார். நம்முடைய பாதையை உறுதிப்படுத்த வேணும். எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வாலிப வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டேன். என் நண்பர்லாம் கேட்குறாங்க, டேய் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டிய, உனக்கு எப்படா கல்யாணம் ஆகும், எப்படா பொண்ணு கொடுப்பாங்க, எப்படிடா பொண்ணு எதிர்பார்க்குறேன். நான் உண்மையாக சொன்னேங்க. கர்த்தர் கேட்குறாரு, கர்த்தர் குரங்க பார்த்து கல்யாணம் பண்ணாலும் நான் குரங்க கல்யாணம் பண்ணிக்குவேன். டேய் லூஸு, குரங்கோட கல்யாணம் பண்ணுவேன். குரங்க மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால், if it's from the Lord. ஆனால் எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அருமையான கலரா அழகா ஒழுக்கமா தேவனுக்கு பயந்ததாக பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார் என்னோட மனைவியாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் 2 பெண் பிள்ளைகள் ஒழுக்கமாய் வளர்த்து ஊழித்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணங்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு, நிறைய பேர் ஆண்டோட பேச்சை கேட்கறதுல தான் பிரச்சனை. நம்ம சொந்த சுயத்தில் நடக்கிறது. உன்னுடைய பாதையை கர்த்தர் உறுதிப்படுத்துவதே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பதே கிடையாது. கீழ்ப்படிவதே கிடையாது. ஒப்பு கொடுப்பதே கிடையாது. ஒருவர் என்ன பண்ணிட்டாரு, இருட்டுல மேலேருந்து கீழே குதிச்சிட்டார். உதயா விழுந்துட்டார் இருட்டில். ஏதோ ஒரு கிளை கிடைச்சது, பிடிச்சிட்டார். இது கட்டுக்கதையா உண்மையா எனக்கு தெரியாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. பிடிச்சிட்டார் ஏதோ கிளைய. பயங்கரமான இருள், பயம். ஆண்டவரே ஏசப்பா. அவர் சொன்னாரு, கையை விடு. ஆண்டவரே நீங்க என்ன கை விட்டுட்டீங்க, எனக்கு கிடைச்சது இந்த கலை. நம்முடைய ஆட்டிடியூட் இதுதான். நம்ம ஆண்டவர்கிட்ட, நமக்கு ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குற ஆளுங்க நம்மலாம். அவ்வளோ பெரிய நம்ம மேதைங்க. ஆண்டவர் சொன்ன கையை விடுப்பா, கையை விடு. இவருக்கு பயம், அதான விசுவாசம். ஆண்டவர் எனக்கு கிடைச்ச கலை என்ன பிடிச்சிருக்கிற ஆண்டவரே, நானே கிடைச்சிருக்கேன், நீங்க என்ன கை விட்டுட்டீங்க, நீங்க கையை விடுன்னு சொல்றீங்களே. இவர் ரா முழுதுமாய் அப்படியே பிடித்து கொண்டு விடிஞ்சு பார்த்தா தரைக்கும் அவர் பிடிச்சிருக்கிறதுக்கும் 1/2 அடி தான் வித்தியாசம். நைட்டு முழுக்க தொங்கின்னு இருக்கிறாரு. விடிய விடிய விடிஞ்ச பிறகு கீழே பார்த்தா 1/2 அடி தான்.
ஆண்டவர் உனக்கு 6 அடி கீழே தான் நிற்கிற, அதனால கை விட நீ விட்டுருவ. கையை விடு, சிம்பிளாக தான் சொல்வார். விசுவாசத்தை சோதிக்கும்படி ஒரே ஒரு வார்த்தை முடிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் த்ரில்லிங் லைஃப்ல. அல்லேலூயா. நம்ம எல்லாம் அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் கேட்டு அப்பதான் நம்ம விசுவாசிப்போம். காணாதவைகளை விசுவாசிக்கிறதா பாக்கியவான். கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். உன் வழியை ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னுடைய பாதையை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். கடைசியாக எடுத்து வாசிக்கலாம் கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு சங்கீதம் 55:22. எல்லாருக்கும் தெரியும். Psalm 55:22. 2 நிமிஷத்துல முடிக்க போகிறோம். 55:22 வாசிக்கிறோம். கோணலானவைகளை செவ்வையாக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனால் ஏன் கோணலாகிறது? நாம் பாரப்பட்டு பயந்து இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க போகிறோம். எழுந்து நிற்போமே, எல்லாரும் ஒப்பு கொடுப்போமே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்க போகிறேனே, கோணலானவைகளை செவ்வையாக்க போறேனே. ஓ ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். எல்லா கண்களை மூடுங்க, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஓ ஒரு வல்லமை இறங்கி நம்மை உருவாக்கி நம்மை மாற்றி ஒவ்வொரு நாடி நரம்பு எலும்புகளிலே எஸ் 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 எல்லாரும் 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 ஒரு வைராக்கியமாக விசுவாசத்துடனே நின்று கொண்டிருக்கிற வேளையிலே உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு உண்டான விடுதலை, உங்களுக்கு உண்டான எதிர்காலத்தை, உங்களுக்கு உண்டான துணையை, உங்களுக்கு உண்டான சுகத்தை, உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செயல்பட வேண்டுமே. பதகோ மனதல் ரிதோகோ ரபக்தோஷப்தோ உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா போராட்டங்கள் உடைக்கப்படுவதாக, எல்லா கிரைகள் உடைக்கப்படுவதாக. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஒரு மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். கண்களை மூடி ரிசீவ் பண்ணுங்க. Just receive your blessing. Just receive your deliverance. Just receive your every possible things that God has for you. உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று பைபிள் சொல்கிறது. நிறைவாய் கொடுப்பாராம், நிறைவாய் கொடுப்பாராம். Everything is in fullness, everything in abundance, everything perfectly be given into your hands. Solvarasata litorometo lakto shektanama lagatada kapo valsa shektenbala lokrapaki sinme loktomumba krashataliyam. தேவ ஆவியானவர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். நான் உணர்கிறேன். தேவ ஆவியானவர் இன்றைக்கு அநேகரை விடுவித்துக் கொண்டிருக்கிறாரே. உன் ஆவியை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். உன் பலவீனத்தை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறாரே. உனக்கு உண்டான நிறைவை, உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, உனக்கு உண்டான சகலவற்றையும் தேவ ஆவியானவர் கொடுக்கும்படி Shakabala tato managada kromo samba rikoto rabaklatia po. தாய்க்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள், வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சோர்வுகளை, பலவீனங்களை இயேசுவின் நாமத்திலே. குடும்ப ஐக்கியத்தை கெடுக்கிற சத்துருவே, குடும்ப ஐக்கியத்தை கெடுக்கிற பிசாஸ் இயேசுவின் நாமத்தில் தள்ளப்பட்ட ஆவியே பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர். திருமணமாகாத வாலிப பிள்ளைகள், ஏமாந்து போன வாழ்க்கையில ஏமாந்து போன வாலிப பிள்ளைகள், எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? மகளே, மகனே, உன் கோணலானவைகளை செவ்வையாக்க கர்த்தர் உனக்கு முன்பதாக மீகா 2:13 சொல்லுங்க. தடைகளை உடைக்கிற முன்பாய் கடந்து போவார். தடைகளை உடைக்கிறவர், the breaker goes before you. Lok marada shapo lagadana koto shaba. Receive your healing, receive your healing, receive your healing, receive your healing.
சுகத்தை பெற்றுக்கொள், உன் சுகத்தை பெற்றுக்கொள், உன் சுகத்தை பெற்றுக்கொள், உன் வல்லமை பெற்றுக்கொள், கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள். பலவீனங்கள் மாறுவதாக, வியாதி விலகி போவதாக. வியாதி இப்பொழுது வியாதியோடு கூட வந்திருக்கிறவங்க, வலிவேதனையோடு கூட வந்திருக்கிறவங்க, தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறவங்க, பயந்து கொண்டிருக்கிறவங்க, இப்போது இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆவியானவர் கோடலானவைகளை சபையாக்கும்படி உனக்கு முன்பதாய் கடந்து போவாராக. உன் வழியை ஒப்பு கொடுத்து பார், உன் சிந்தனை ஒப்பு கொடுத்து பார், உன் கிரியைகளை ஒப்பு கொடுத்து பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். உனக்கு ஆதரவாளர் இயேசு வருவரே. நகதோ தோரபோ நிகபலதோ கோரபோ சந்தரபலதிய கரபோ. ஹalleluya, hallelujah, thank you Jesus. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. 2 நிமிஷத்துல பாஸ்டர்களை கொடுக்க போறேன். எல்லாம் யாருமே don't waste your time. இந்த நிரப்பும் உந்தன் ஆவியானவர் நிரப்பினால உனக்கு இருக்கிற வியாதி, வருத்தம், பிரச்சனை, கஷ்டம், வியாகுலம் எல்லாம் போயிடும். இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பாய் நிரப்பும் ஆவியே வாருமே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும்
ஆண்டவரே இடைக்கட்டுக்கிறபடியால் இயேசுவே உமக்கு நன்றி. ஆளுகை செய்கிற ஆவியானுடைய திருக்கரத்துல முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு நம்ம ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்னுடைய சில தெலுங்கு பேசுகிற சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம். காட் பிளஸ் யூ. ప్రభువైన యేసుక్రీస్తు నామములో వందనములు. ఈరోజు చదివిన వాక్యాన్ని కనుక చూసినట్లయితే యెషయా గ్రంథము 45వ అధ్యాయము 2వ వచనంలో, నేను నీకు ముందుగా పోవచ్చు మెట్టగానున్న స్థలంలో సరళము చేసేదను. దేవుని వాక్యం చెప్తుంది, నేను నీకు ముందుగా వెళ్ళి ఏదైతే ఇబ్బందులు ఉంటే వాటన్నిటిని కూడా సరళం చేస్తా అని చెప్తున్నాడు. 4 విషయాలు కనుక మనం దేవునికి అప్పచెప్పినట్లయితే ఆ 4 విషయాలు, మొట్టమొదటిది ఏంటంటే మన మార్గమును యెహోవాకు అప్పచెప్పాలి. రెండవది ఏంటంటే మన పనుల భారమును ఆయన పైన పెట్టాలి. మూడవది ఏంటంటే మన ప్రవర్తనను ఆయనకు అప్పగించాలి. నాలుగవది ఏంటంటే నీ మార్గం యెహోవా మీద, నీ భారమును యెహోవా మీద మోపము, అప్పుడు ఆయన నిన్ను ఆదుకుంటాడు. ఈ 4 విషయాలను కనుక మనం మన దేవునికి అప్పచెప్పినట్లయితే ఆయన మన మార్గాలన్నిటిని కూడా సరళము చేసి ఆయన నిత్య రాజ్యానికి వెళ్ళడానికి ఆయన మనకు సహాయం చేస్తాడు. దేవుని మాటలు దీవించును గాక. எல்லாம் தேவனுடைய பிரசனத்தை எழுதியிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். ஒரு வெள்ளிக்கிழமை அருமையான பாஸ்டர் ஐயா தான் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வெள்ளிக்கிழமை சரியா 8 மணிக்கு F3 ஹாலில் வைத்து நடைபெறும். முடியுமானவர்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறோம். அதே போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அருமையான பிள்ளைகளுக்கான தேவ ஆலோசனையை மேலே ஹாலில் வைத்து அருமையான பாஸ்டர் கொடுப்பாங்க. அருமையான வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. நம்முடைய இதற்கு நேரம் மேலே இருக்கிற அந்த C3 ஹாலில் வைத்து அருமையான ஒர்ஷிப் அருமையான பாஸ்டர் எடுப்பாங்க. அதுக்கு முன்பாய் பிள்ளைகளுக்கான ஆலோசனையை அவங்க அந்த ஹாலில் வைத்து கொடுப்பாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகளை, அதே போல் வெள்ளிக்கிழமை வருகிற பிள்ளைகளையும், இந்த பிள்ளைகளுக்கான தேவ ஆலோசனையை, வாலிப பிள்ளைங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கரத்தை வைத்து ஆண்டவருடைய சமத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போராட்டங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் சிநேகமும் பாதுகாப்பும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நம்மை வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஒருத்தர் வாழ்த்துக்களை சொல்லலாம். மாஸ்டர்கிட்ட ப்ரேயர் வேணும்னா தயவுசெய்து வெளியில் ப்ரேயர் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் இங்கே வந்து வாங்கிக்காங்க. இல்லைன்னா வெளியே போயிட்டு அவங்களோட ஜெபத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும். காட் பிளஸ் யூ ஆல்.